குட்டிங்கெல்லாம் பிறந்து 1 month ஆயிடுச்சு. என்ன பேர் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரு நல்ல பேர் சஜஸ்ட் பண்ணுங்க. காலேஜ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ எக்ஸாம் மட்டும் தான் போயிட்டு வரணும். நேத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு டோலி ரசம் சூப்பரா எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ரெசிபி நான் எங்க பார்த்தேன்னு தெரியல, ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு. கருவேப்பிலை தீந்துடுச்சு, வாங்கவும் டைம். நம்ம அக்கா கிட்ட கொஞ்சம் வாங்கியாச்சு. ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 கருவேப்பிலை, லைட்டா ரச பவுடர், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்க, சின்ன டீஸ்பூன் ஜீரகம், 2 கிரீன் சில்லி போட்டுட்டு தக்காளி நல்லா பேஸ்டா அரைச்சுக்கலாம். நல்லா தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து கருவேப்பிலை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அவ்வளவுதான் ரசம் ரெடி. இது போட்ட வீடியோ கூட 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்கேன். அதுல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம டெய்லி வீடியோ பார்க்க. நீங்க பண்ற இந்த சின்ன ஹெல்ப் ஏதோ ஒரு மூலையில இருக்க நான் நல்லா இருக்கிறதுக்கு உதவும். காலேஜ்ல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு டீ குடிக்க கிளம்பி வீட்டுக்கு வரவே 5 o'clock ஆயிடுச்சு. வர வழியில நம்ம புரதச்சத்து பண்ணலான்னு போனா இந்த கடையில் 1/2 கிலோ 150 ரூபாய். அதுக்கு எதிர்காப்புல இருக்க கடை தான் அண்ணன் 120 ரூபாய் கொடுத்து. அந்த அண்ணனுக்கு லாங்குவேஜ் புரியலையே இல்ல என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். இதோட நம்ம பைக்ல ஃப்ரண்ட் டயர் மாத்தி 10 வருஷம் ஆயிடுச்சு. பைக் வாங்கினதுல இருந்து இன்னும் மாத்தல. சரி அதான் மாத்தணும்னு போனோம். சாதாரண டயர் தான், நான் அயன் பட ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணேன். வாங்கினது ஒரு இடம், ஆனா இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் காமிச்சாதான் மாத்தி. அல்ஹம்துலில்லாஹ் டயர் மாத்தி வீட்டுக்கு வர வழியிலே நம்ம தண்ணி பழ தொடர் ஞாபகம் வந்துட்டாரு. இன்னைக்கு நைட்டுக்கு சாண்ட்விச் பண்ணலாம் தான் ஐடியா. சரி கொஞ்சம் தேவையான பொருளை ஷாப் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட சிம்பிள் டிம்பிள் சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சு. நான் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். பேன்ல சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணியாச்சு. தென் அவன்ல லைட்டா பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா ஒர்க் முடியுது. நம்ம குக்கிங் சேனலுக்கு உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ண உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. சோ குக் பண்ணிட்டு ஒரு இன்ஃபோடைன்மென்ட்டான ஒரு வீடியோஸ் பாருங்க. ஆக்சுவலா நான் நிறைய ஹெல்த் பாட்காஸ்ட் பார்ப்பேன். நேத்து தான் தெரிஞ்சிச்சு டார்க் சாக்லேட் பின்னாடி அவ்வளோ டாக்ஸின் இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் ஹேசல் குட்டிய பக்கம் வந்துட்டான். எனக்கு 5 குட்டி வேணும் இப்பயே தாங்கன்னு ஒரே இடம். தென் நம்ம பண்ணி வச்சிருக்க பிரெட்ல லைட்டா கிரீக் யோகர்ட் டாப் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி எக்கையும் வச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஃபோர்ட் கம்மி ஆனா ஹெல்த் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஃபுல் புரோட்டீன் ஃபைபர் அண்ட் லைட்டா காலா சாப்பிட்டோம். நல்ல எக்ஸசைஸும் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் என்ன பர்சனல் டிஎம்ஸில் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க நிறைய சொன்னீங்க. உங்கள்ட்ட பாஸ்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் உங்கள் துவால் நான் வச்சுக்கோங்க.